ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகதி மாதாரம் வித்யானம் ஏக்னிபாஸ்மம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரத்யக்ஷம்னா என்ன அப்படின்னா, அக்ஷம் அக்ஷம் பிரத்யக்ஷம் அப்படின்னு அவிபாவ சமாசம் சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பிரத்யக்ஷம் ரெண்டு வகைப்படும். நிர்விகல்பகம், சவிகல்பகம். நிர்விகல்பகம் சவிகல்பகம்னு ரெண்டு வகைப்படும். எது அப்படிங்கன்னா, பிரத்யக்ஷம் ரெண்டு வகைப்படும், நிர்விகல்பகம் சவிகல்பகம். நிர்விகல்பகம்னா என்ன, சவிகல்பகம்னா என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது நமக்கு ஒரு அறிவு ஏற்படுறது என்ன. ஹலோ, சொல்லுங்க மகோதயா. நமக்கு ஒரு அறிவு ஞானம் ஏற்படுது, ஒரு பொருளை பார்க்குறோம். அது முதல்ல அது என்ன இதம் இப்படிதான் இதுதான் நமக்கு தெளிவாக தெரியாத வரும்போது அந்த ஞானத்துக்கு என்னன்னு பேருன்னா நிர்விகல்பகம்னு பேர். சவிகல்பகம்னா என்ன, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். எப்படி அப்படின்னு கேட்டா, இவர் உதாரணம் சொல்றார். சியாமோயம் பாஜகோயம் அப்படின்லாம் சொல்றாரு. அப்போ இங்க என்ன தெரியுது, சியாமஹா அதாவது பிராமணோயம் சியாமோயம் பாஜகோயம் அப்படின்லாம் சொல்றாரு. என்ன பிராமணோயம் சியாமோயம் பாஜகோயம் அப்படின்னு சொல்லும்போது ஜாதி குணம் கிரியா இதெல்லாம் சொல்லப்பட்டதுனால் இதோட தோணிச்சுன்னா அதுக்கு சவிகல்பகம்னு பேரு. இது இல்லாம தோணிச்சுன்னா அதுக்கு நிர்விகல்பகம்னு பேரு அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதா? இப்ப சியாமஹா அப்படின்னு சொன்னா திருப்பி சொல்லுங்க மகோதயா ப்ளீஸ். வர ஜாதி ஜாதி குண கிரியா திரவியம் நாளும் சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு சியாமோயம் பாச்சகோயம் பிராமணோயம் அப்படிலாம் சொல்லும்பொழுது, பிராமணோயம் சொல்லும்போது ஜாத்தியை சொல்றது, சியாமோயம் அப்படின்னு சொன்னா குணம் அதாவது கருப்பா இருக்கா, பாச்சகா அப்படின்னு சொன்னா அவன் செய்யக்கூடிய செயலை சொல்றது. புரியுறதா? ஆக எந்த ஞானத்துல இதெல்லாம் தோன்றதோ, அதாவது ஜாதி குண கிரியா இதெல்லாம் தோன்றதோ அதுக்கு சவிகல்பகம்னு பேரு. ஆமா, புரிஞ்சுதா? புரியல மகோதயா. இப்போ ஒருத்தரை பார்த்து இவன் கருப்பா இருக்கக்கூடிய இவன் என்ன சமைப்பதற்காக வந்திருக்கிறான்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இவன் இந்த பிராமணன் வந்திருக்கான்னு சொல்லுங்கள. இப்போ இந்த கருப்பு அப்படிங்கிறது ஒரு குணத்தை சொல்றது இல்லையா, நிறத்தை சொல்றது இல்லையா. பாச்சகா அப்படின்னா சமைப்பவன் அர்த்தம். அப்ப அது அவனுடைய செயலை சொல்றது இல்லையா. பிராமணான்னு சொல்லும்போது அவன் ஜாதியை சொல்றது. இவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த వ్యక్తిயை சொல்றது. அப்போ వ్యక్తి ஜாதி குணம் கிரியா இது நாளும் தோணணும், அது சவிகல்பகம்னு பேர். ஆமாவா? புரியுறதா? புரியுது மகோதயா, தன்யவாத. இப்போ புரியுதா? சப்பிரகாரகம் ஞானம் சவிகல்பகம் இதான் அவ சொல்றான். பிராமணோயம் சியாமோயம் பாச்சகோயம் இது அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்டேன்னா, பிரத்யக்ஷ ஞானம்னா என்னன்னு சொல்லியாச்சு, பிரத்யக்ஷம்னா என்னன்னு சொல்லியாச்சு. இந்த பிரத்யக்ஷ ஞானத்துக்கு காரணம் என்ன, ஹேத்து காரணம் என்ன அப்படின்னா, இந்திரியத்துக்கும் அர்த்தத்துக்கும் சன்னிகர்ஷம். என்னது வெறும் சம்ஸ்கிருதத்திலே சொல்லிட்டு போல, இந்திரியத்துக்கும் அர்த்தத்துக்கும் சன்னிகர்ஷம்னா என்ன அப்படின்னா, நீங்க யாராவது ஒருத்தர் வீடியோ ஆன் பண்ணுங்கோல, ஒருத்தர் ஆன் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், என்னுடைய கண்ணால் உங்களை நான் பார்க்குறேன். இப்போ என்னுடைய இந்திரியம்ன்றது என்னுடைய ஆர்கான்.
அர்த்தம்னா உங்களுடைய பார்க்கறது, உங்களை வந்து இந்த வீடியோ மூலமா பார்க்குறேன். அப்போ இந்த இந்திரியத்துக்கும் அந்த பொருளுக்கும் ஏற்படக்கூடியதான சன்னிகர்ஷகான சம்பந்தம், அதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் பிரத்யக்ஷ ஞானத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றேன். ஆமாவா? புரியுறதா? ஸ்ரீனிவாச நரசிம்மன் சுவாமி புரியுறதா? இது உங்க உங்க இதுல வந்து பின்னாடி ஒரே வெளிச்சமா இருக்கு. இதோ ஒரு போட்டோ இருக்கு. இது நான் பார்க்குறேன். அப்போ இந்திரியத்துக்கும் அந்த பொருளுக்கும் ஒரு சம்பந்தம் எனக்கு ஏற்பட்டு நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதனால பிரத்யக்ஷ ஞானத்துக்கு என்ன காரணம்னா, இந்திரியத்துக்கும் அர்த்தம்னா பொருள், அது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தினால ஏற்படுறது தான் சன்னிகர்ஷா. அதுதான் பிரத்யக்ஷ ஞானத்துக்கு காரணம்னு சொல்றா. புரியுறதா? புரியலையா? அப்போ இந்திரியா சன்னிகர்ஷஜன்யம் ஞானம் அப்படின்னு சொன்னா இல்லையா, பிரத்யட்சத்துக்கு லக்கணம் சொல்லுவோம். என்ன சொன்னீங்க? இந்திரியார்த்த சன்னிகர்ஷத்தினாலே ஏற்படக்கூடிய ஞானம்னு சொன்னா. அப்ப இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் எத்தனை விதம் அப்படின்னா 6 வகைப்படும் சொல்றா தர்க்க சங்கிரகத்துல. என்ன? சம்யோகா, சம்யுக்த சமவாய. இது சாஸ்திரமா பெற்றதுனால இப்படி சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். சம்யோகா, சம்யுக்த சமவாய, சம்யுக்த சமவேத சமவாய, சமவாய சமவேத சமவாய, விசேஷண விசேஷ பாவஸ் அப்படின்னு 6 வகையா சன்னிகர்ஷம் சொல்லுது. இந்த சன்னிகர்ஷன்றது 6 வகைப்படும். சன்னிகர்ஷம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். இப்ப அந்த நிர்விகல்பகம் சவிகல்பகம் சொன்னோமே, அது என்னது? முரளி, என்ன கேட்கறீங்க? நிர்விகல்பகம் சவிகல்பகம்னு 2 சொன்னோம்னு நம்ம பிரத்யக்ஷம். அது எத்தனை விதம்? கோபாலன் சார், கோபாலன் வைத்தியநாதன் சார் சொல்லுங்க. இது இப்ப சன்னிகர்ஷகான சம்பந்தகான்னு அர்த்தம். எதனுடைய சம்பந்தா? இப்ப நான் வந்து அடியன் உங்களுக்கு சொல்றேனா, நீங்க கேட்கறீங்களா? இப்ப இந்த தேவருடைய காதுனாலே அடியன் சொல்லக்கூடியதான சொல்ல கேட்கறதுனால இதுக்கு என்னன்னு பேருன்னா சமவாயகான்னு சன்னிகர்ஷா. ஓகே. ஏன்னா சப்தம்ங்கிறது குணம், குணத்தை கிரகிக்கக்கூடியது இது நம்மளுடைய காது. அதனால இந்த குணத்துக்கும் அந்த குணத்தை உடையத்தான பதார்த்தத்தை கிரகிக்கக்கூடியதுக்கும் சமவாயகான்றது சம்பந்தம். இப்ப அந்த அடியன் கொல்லக்கூடியதான சப்தத்துல சப்தத்துவம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? ஆமா. அப்ப அந்த சப்தத்துல சப்தத்துவம் சமவாய சம்பந்தம் இருக்கும். சப்தம் நான் கேட்கிறேன், இது சமவாய சன்னிகர்ஷா, அதான் சமவேத சமவாயா. இப்ப மேடம், சந்திரா மேடம் கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, முதல் 3 சொல்லாம அங்க போயிட்டாலே அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? முதல் 3 சொல்லாம அங்க போயிட்டீங்களேன்னு கேட்குறீங்க. இப்ப நான் உங்களை பார்க்குறேன், நீங்க கண்ணாடி போட்டுருக்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்னா, சக்ஷுஷா, நான் பங்கி மேல சொல்லிட்டு போறேன். சக்ஷுஷா கட பிரத்யக்ஷஜனின்னு அவ வந்து நையாயிக்கால் எப்பயுமே பிரசித்தமா எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருளை வச்சுட்டு தான் சாஸ்திரத்தை சொல்றது அவளுடைய வழக்கம். அதனால கண்ணால என் முன்னாடி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னா நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் என் முன்னாடி என்ன இருக்குன்னா, உங்க பின்னாடி ஒரு படம் இருக்கு, உங்க பின்னாடி ஒரு ஃப்ளாஸ்க் இருக்கு, உங்க பின்னாடி ஒரு ஏதோ இருக்கு. அப்போ என்னுடைய கண்ணால உங்க பொருளை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு என்னன்னு பேருன்னா சம்யோகா சன்னிகர்ஷா. ஆமாவா? புரியுறதா சார்? கோபாலன் சார் புரியுது. இப்போ இப்ப நீங்க வந்து வேட்டி உடுத்துட்டு இருக்கீங்க சுவாமி, தேவரை சேவிக்க முடியுமா? தேவருடைய வீடியோ சேவிக்க முடியுமா? தேவர் வீடியோவில் சேவிக்க முடியுமா? கோபாலன் சார் ரைட். இப்போ வந்து இந்த அந்த இது படம் இருக்கு, அந்த படத்துல அந்த படம் கருப்பா இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு அந்த படம் வச்சுங்களேன். அப்போ அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கிறது அந்த படத்துல இருக்கு இல்லையா? ஆனா அந்த படம் வந்து எனக்கு சம்யோக சன்னிகர்ஷத்தினால தெரியுது. ஆனா படத்துல இருக்கக்கூடிய அந்த கலர் வந்து அந்த படத்துல தானே இருக்கு.
அப்போ அது படத்தில் அந்த கலர் வந்து சமாய சம்பந்தம் இருக்கும், படம் எனக்கு சம்யோக சம்பந்தம், அது சம்யுக்த சமாயா. அதை தான் சொல்கிறேன் கடரூப பிரத்யக்ஷன்னு சொல்கிறான். கடரூப பிரத்யக்ஷன் சுவாமி அந்த கருப்பாக இருக்கிற போடைய பானை எடுத்துன்னு வாங்குறான், சிகப்பாக இருக்கிற பானை எடுத்துன்னு வான்னு சொல்கிறான், வெள்ளி சொம்பு எடுத்துனுவான்னு சொல்கிறான், இல்லை வந்து பித்தளை சொம்பு எடுத்துனுவான்னு சொல்லும்போது அந்த ரூப பிரத்யக்ஷம் அதனுடைய நிறம் நமக்கு தெரிஞ்சுக்கிறோமோ இல்லை? நீங்க கரெக்டா கோபாலன் சார்? ஓகே. அது வந்து அது சம்யுக்த சமவாய. சரி, அந்த ரூபம் நீலம்னு சொல்றோம், இப்ப கருப்பா இருக்குன்னு சொல்றோம், சிகப்பா இருக்குன்னு சொல்லும்போது அந்த சிகப்பு தன்மை, அதாவது அதுல இருக்கக்கூடிய ஜாதி இருக்கோ அது சமாய சம்பந்தம் இருக்கும், அது அந்த திரவியத்துல சமாய சம்பந்தம் இருக்கும், அது நமக்கு கணக்கு தெரியுது. இந்த அதை என்ன சொல்ற ட்ரையாங்கிள்னு சொல்றா இல்லையா இங்கிலீஷ் மேத்ஸில் சொல்றான். கண்ணால் பார்க்குறோம் அந்த பொருளை, அந்த பொருளில் இருக்கக்கூடிய கலர் சமாய சம்பந்தம் இருக்குது, அந்த கலரில் இருக்கக்கூடிய கலர் தன்மைங்கிறது சமாய சம்பந்தம் இல்லை, சம்யுக்த சமவேத சமாயா. புரியுறதா? பங்கி புரியலன்னா சொல்லுங்க, ஏன்னா நான் சரியா சொல்றேனான்னு தெரியல, அதனால கேட்குறேன். மகோதயா இந்த மாத்திரம் திருப்பி சொல்லுங்க. சம்யுக்த சமவேத சமவாய என்னன்னா அங்க இருக்கு பாருங்க படம் பின்னாடி, நீங்க நவருங்களேன், நீங்க நவருங்க. இப்போ என்ன தெரியுது, அந்த கலர் இருக்கு, அது ஏதோ அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு, என்னது அது? அந்த சுவிட்ச் போர்டு கீழே இருக்கு, என்னது அது? கீழே ஏதோ இருக்கு, என்ன இருக்கு இல்லையா? அது கருப்பா இருக்கு இல்லையா? அந்த கலர் இருக்கு இல்லையா? அந்த கலர்ல இருக்கக்கூடிய தன்மை, அந்த கலர் ரக்தத்துவம் பீதத்துவம் அப்படின்னு சொல்றோம்னா அது வந்து அதுல இருக்கு சமாய சம்பந்தேன, அது அந்த பொருள்ல சமாய சம்பந்தம், அது கண்ணுக்கு எனக்கு தெரியும் போது சம்யோக சம்பந்தம் இருக்காங்களா, சம்யுக்த சமவேத சமவாயா. இப்போ சந்திரி மேடம் இருக்காங்க, சந்திரி மேடம் வந்து சீச்சோர் நைட்டுன்னு இருக்காங்க, ஆமாவா? இப்போ சந்திரி மேடம் சீச்சோர் நைட்டுன்னு இருக்காங்க, நீங்கள் வந்து பொட்டு வச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த கலர் எதில் இருக்கு? அந்த இதுல நெத்தியில இருக்கு, அந்த பொட்டுல இருக்கு. அப்போ அந்த பொட்டுல அந்த இருக்கக்கூடிய ரெட்ன்றது ரெட்டுத்துவம், அதாவது அந்த ரெட்டினுடைய ஜாதின்னு சொல்லக்கூடியது அதுல தானே இருக்கு, அது சமாய சம்பந்தம் இருக்கு, அது சம்யுக்த சமவேத, அது சமவாயி. இப்ப நான் தெரியுறேனா உங்களுக்கு? நான் எங்க தெரியுறேன்? நான் வீடியோ ஆன் பண்ணவே இல்லையா? இப்ப நீங்க வந்து அந்த இதை எடுங்கோலாம் மாமி, சந்திரா மேடம், அதை எடுத்துருங்கோலாம், அங்க இருந்து எடுங்கோலாம். எடுத்துட்டேங்க. இப்போ எடுத்து கீழே வச்சிருங்க, வண்டியில் கீழே வச்சிருங்க, எடுத்துட்டேன். இப்போ என்ன ஆச்சு? கீழே வச்சிருங்க, எடுத்துட்டேன். என்ன அங்கே காணும், ஃபோட்டோவை காணும்னு நான் கேட்குறேன். அப்போது அந்த இடத்துல இருந்த பொருள் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடம், அந்த செவருங்கிறது விசேஷம், அந்த செவுத்துல மாட்டி இருந்ததான அந்த கண்ணை, அந்த ஃபோட்டோங்கிறது விசேஷனம். புரியுறதா? இதுதான் விசேஷம். அபாவ பிரத்யக்ஷம் இல்லாததை பற்றி சொல்லும்போது விசேஷ பாவ சன்னிகர்ஷான்னு சொல்றான். ஆக சன்னிகர்ஷா 6 வகையா சொல்லப்படுறது. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? கிரீச்சென்ற சீனிவாச நரசிம்மன் சுவாமி சொல்ல முடியுமா? சீனிவாச நரசிம்மன் சுவாமி சொல்ல முடியுமா? இல்லையா? நான் சொல்றேன் மகோதயா. சொல்லுங்க. 5 தெரியும் எனக்கு. சம்யோக சம்யுக்த சமவாய சமவாய சம்யுக்த சமவேத சமவாய சமவேத. இல்ல திரும்பி சொல்றேன், இந்த கிரமம், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். முதல்ல சம்யோக, ரெண்டாவது சம்யுக்த சமவாய. நான் இந்த பங்கி படிக்கிறேன், அந்த பங்கி படிச்சு அப்படியே தமிழ்ல அர்த்தம் சொல்ல முயற்சி பண்றேன். என்ன சொல்றான்னா பாருங்க, அதாவது சக்ஷுஷா கட பிரத்யக்ஷ ஜனனே, கண்ணால ஒரு பொருளை பார்த்து உண்டு பண்ணும்போது ஏற்படக்கூடிய இந்த சன்னிகர்ஷகான்றது சம்பந்தங்கிறது சம்யோகா. அடுத்தது ரெண்டாவது என்ன? கடரூப பிரத்யக்ஷ ஜன, கடரூபம், நீலம் கடமானைய, அதாவது நீளமான கடத்தை எடுத்துட்டு வா, ரத்தமான கடத்தை எடுத்துட்டு வான்னு சொல்லும்போது கடத்தை நான் சம்யோக சன்னிகர்ஷத்தினால பார்க்குறேன். ஒரு சின்ன சந்தேகம், இது வந்து கட ரூபம் சுவாமி, ஒரு சந்தேகம், ரூபம்ங்கிறது கலர், கலரை சொல்றது, கலரை சொல்றது, கலரை தான் சொல்றது.
சொல்றதா இல்ல தீர்க்கம் அதெல்லாம் இல்ல, கலர் தான் பானைய சொல்லுது. கலர் தான் சொல்லுது. ரூபம்ங்கிறது கலர். சுவாமி நீங்க போய் நீங்க உங்களை நீங்க சொல்றீங்க அந்த பச்சை புடவை எடுத்துட்டு வான்றீங்க. பச்சை புடவைன்னா புடவையினுடைய கலரை சொல்றதா வேற எத்தையா சொல்றதாங்க? அப்ப பச்சை புடவைன்னா பச்சை கலர்ன்றது அந்த புடவையில தானே இருக்கு. ஆமா மகோதயா. அந்த பச்சை புடவையை நான் கண்ணால பாக்குறேன், அது சம்யோக சன்னிகர்ஷா. அதுல இருக்கக்கூடிய ரூபம் அந்த இதுல இருக்கிறதுனால அது சம்யுக்த சமவாயா. அடுத்து புரிஞ்சுதா? அடுத்தது புரிஞ்சுதா? மூணாவது அதுல புரியலையா? புரிஞ்சுது. மூணாவது ரூபத்துவ சாமானியம். இப்ப நீ பச்சை புடவைன்னு சொன்ன அந்த பச்சை கலர்ல பச்சை கலர்த்தம்னு இருக்கு இல்லையா, அது சம்யுக்த சமவேத சமவாயா. அப்ப சக்து சம்யுக்தம் கடம், அதுல இருக்கக்கூடிய ரூபம் அந்த ரூபத்துவம் இருக்கிறதுனால அது சம்யுக்த சமவேத சமவாயா. இப்ப நான் இவரை கேட்டேன், அவர் பேர் என்ன, கோபாலன் சாரை கேட்டேன். அவர் என்ன சொன்னார், நான் சொல்றது காதுல கேட்கறதா சுவாமி அப்படின்னு கேட்டேன். கேட்கறதுன்னு சொன்னார். சீனிவாசன் சுவாமியை கேட்டேன், ஆமாவா கேட்கறதான்னு கேட்டேன், கேட்கறதுன்னு சொன்னேன். இது சப்தமானது நேராக கேட்கறது சமவாயான்னு சன்னிகர்ஷா. அடுத்தது அடுத்தது என்னது, சப்தத்துல சப்தத்துவம்னு இருக்கு, அது சமவாய சம்பந்தம் இருக்கு. சோத்திர சமவேதம் சப்தம், இதுல சப்தத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்தது இல்லை, ஒரு பொருள் இல்லை. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் ஆப்சண்ட், யாரு அந்த மேடம், யாரோ ஒருத்தர் ஆப்சண்ட், யாரோ ஒரு மேடம் ஒருத்தர் ஆப்சண்ட் இன்னைக்கு. ஆக என்ன தெரியுது, அவா இல்லை அப்படின்னு சொல்லும்போது விசேஷ விசேஷ பாவா சன்னிகர்ஷா அப்படின்னு சொல்லி இப்படி 6 விதமான சன்னிகர்ஷம். சம்பந்தத்தை பிரத்யக்ஷ ஞானத்துக்கு காரணம் சன்னிகர்ஷா. அந்த சன்னிகர்ஷம் 6 விதம் சொல்லி இந்த பிரத்யக்ஷ ஆக சன்னிகர்ஷ சட்கஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம், இப்படி 6 விதமான சன்னிகர்ஷத்தினாலே ஏற்படக்கூடிய ஞானத்துக்கு பிரத்யக்ஷம்னு பேரு. அதனால என்ன சொல்றா, ஹலோ, தஸ்மாத்து இந்திரியம் பிரத்யக்ஷ பிரமாணம் இது சித்தம். இந்திரியம்தான் பிரத்யக்ஷ பிரமாணம், அதனாலதான் பிரத்யக்ஷம்னா இதான்னு சொன்னான். இப்போ நான் ரீகேப்சர் பண்ணிட்டு வரேன் முதலேருந்து. பதார்த்தங்கள் 7, திரவியங்கள் 9, குணங்கள் 24, கர்மா 5 விதம், சாமானியம் 2 விதம், சமவாயம்ன்றது 1, அபாவகா 4 விதம், விசேஷகான்றது நிறையான்னு சொல்லியாச்சு. ஒன்னொன்னுத்துக்கும் பிருத்திவின்னா என்ன, ஜலம், எல்லாத்துக்கும் லக்கணம் சொன்னான். அப்புறம் என்ன பண்ணா, 24 குணங்களை பற்றி லக்கணம் சொல்லிட்டு வரும்போது பிருத்திவி இது வரும், புத்தி வரலும் சொல்லிட்டு வந்தா. அப்புறம் புத்தியினுடைய பேதத்தை சொல்லிட்டு வரும்போது ஸ்மிருதிர் அனுபவான்னு சொன்னா, அனுபவன்றது அதுக்கு கரணம், அனுபவம் 4 விதம், அதுக்கு கரணம் 4 விதம் சொன்னா. அப்புறம் கரணம்னா என்ன அப்படின்னா சாதாரண காரணம் கரணம்னு சொன்னா. காரணம்னா என்னன்னு சொன்னா காரியநீத பூர்வத்தினா காரியம்னா என்ன, காரணம் 3 வகைப்படும், சமவாய காரணம், அசமவாய காரணம், நிமித்த காரணம் சொன்னா. அப்புறம் இந்த பிரத்யக்ஷம்ன்றது என்ன விதம்னா 2 வகை, நிர்விகல்பகம் சவிகல்பகம்னு சொன்னா. இந்த பிரத்யக்ஷ ஞானத்துக்கு எது காரணம்னா இந்திரியத்துக்கும் அர்த்தத்துக்கும் இருக்கக்கூடிய சன்னிகர்ஷம் தான் காரணம் சொன்னா. ஆக அது 6 விதம் சொல்லி இந்த பிரத்யக்ஷம்னா என்ன, பிரத்யக்ஷ பிரமாணம்னா என்னங்கிறத இது வரலும் சொன்னா. இதுதான் நியாய சித்தாந்தத்துல பிரமாணங்கள்ல பிரத்யக்ஷ பிரமாணம்னா இதாங்கிறத நிரூபிச்சிருக்கேன். இதுக்கு மேல அனுமானம்னா என்னங்கிறதெல்லாம் சொல்ல போறேன், அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இதுவரையிலும் ஏதாவது புரியல, சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. திருப்பி 6 சொல்றா. சம்யோகः சம்யுக்த சமவாயः, சம்யுக்த சமவேத சமவாயः, சமவாயः சமவேத சமவாயः, விஜயன விசேஷ பாவகான்னு 6 விதம். அஸ்து மகோதயா.